அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜப்பான் நாட்டின் கடல் பகுதியில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இன்று வடகொரியா சோதனை மேற்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் தலைநகர் சியோல் நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் கிழக்கு கடல் பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளதாக தென்கொரிய ராணுவ உயரதிகாரி தெரிவித்துள்ளார். இதேபோல் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறிந்ததாகவும் அவை ஏற்கனவே கடலில் விழுந்திருக்கக்கூடும் எனவும் ஜப்பானின் கடலோர போலீஸ் பிரிவு அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஜனவரி மாதத்தின் துவக்கத்தில் தென்கொரியாவின் ஜனாதிபதி சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்த சூழலில் வடகொரியா ஏவுகணைகளை சோதனை செய்திருந்தது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த சோதனையானது துல்லியமான தாக்குதல் திறன்களை மேம்படுத்தல் மட்டுமின்றி அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு சவால் விடும் நோக்கில் அமைந்துள்ளதாகவும் ஆயுதங்கள் அனைத்தும் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் முன்பு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக போருக்கு எதிராக ஜேர்மன் தனது நுட்பமாக செயற்திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. 2025 ஆண்டில் சீனாவில் ஜேர்மன் நிறுவனங்களின் முதலீடுகள் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக கொள்கை அழுத்தங்களால் பல ஐரோப்பிய அரசாங்கங்களை வேறு நாடுகளில் வணிக உறவுகளை அதிகரிக்க தள்ளுகிறது என்பதை இது கோடிட்டு காட்டுகிறது. IW ஜேர்மன் பொருளாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை சீனாவில் முதலீடுகள் 7 பில்லியன் யூரோக்களுக்கு மேல் உயர்ந்துள்ளன என்பதையும் காட்டுகிறது. ஓமன் கடற்கரையில் 25 பிரெஞ்சு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உலக அளவில் செல்போன் கணினி தயாரிப்பில் முதன்மை வகிக்கும் நிறுவனம் ஆப்பிள். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஆப்பிள் நிறுவனம் உலக அளவில் அதிக மதிப்புள்ள நிறுவனங்களில் ஒன்றாகவும் உள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்தவரை அது தனது வாடிக்கையாளர்களின் தனியுரிமை பாதுகாப்பில் கடுமையான விதிகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உலகம் முழுவதும் உள்ள தனது பல கோடி வாடிக்கையாளர்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதாவது பழைய குரோம் வெர்ஷன்களால் பாதுகாப்பு அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு பதிலாக சஃபாரி உங்கள் தனியுரிமையை பாதுகாக்கும் என ஆப்பிள் கூறியுள்ளது. கூகுள் நிறுவனமும் குரோமை பயன்படுத்த வேண்டாம் என ஆப்பிள் பயனர்களை எச்சரித்துள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கஜகஸ்தான் நாட்டவர்கள் இந்தியா வருவதற்கு 30 நாட்கள் இலவச விசா வழங்கப்படும் என்று கஜகஸ்தானுக்கான இந்திய தூதர் சைலாஸ் தங்கல் அறிவித்துள்ளார். சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட குறுகிய கால பயணங்களுக்காக இத்திட்டம் வெளியுறவு அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதரகத்தில் ஆன்லைன் மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பம் மூலம் விசாக்களை பெறலாம். இந்தியாவின் இந்த அறிவிப்பால் கஜகஸ்தான் நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்காவின் தென் மாகாணங்கள் முதல் வடகிழக்கு மாகாணங்கள் வரை நீண்டுள்ள பாரிய பனிப்புயல் காரணமாக இதுவரை 30 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் நியூயார்க் நகரில் மட்டும் குளிரில் உறைந்து 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மாசசூசெட்ஸ் மற்றும் ஓகியோவில் பனியகற்றும் வாகனங்கள் மோதி 2 உயிரிழந்துள்ளனர். டெக்சாஸ் மற்றும் ஆர்கன்சாஸில் பனிச்சறுக்கு விளையாட்டின் போது ஏற்பட்ட விபத்துகளில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். கடும் பனிப்பொழிவு மற்றும் உறைபனி மழையால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததில் மிசிசிப்பி மற்றும் டென்னசி உள்ளிட்ட மாநிலங்களில் சுமார் 5,60,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன. பனிப்புயல் காரணமாக இதுவரை 12,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் வர்த்தத்தை தூண்டும் பதிலை நாடு வழங்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் கடந்த காலத்தை விட இப்போது அதிக திறன் கொண்டது என்பதை வலியுறுத்துகிறது. தெஹ்ரானில் நேற்று இடம்பெற்ற முக்கிய சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி பிராந்தியத்தில் அமெரிக்காவின் சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் ராணுவ பயிற்சிகள் குறித்து மேற்படி எச்சரிக்கையை விடுத்துள்ளார்.
ஈரானில் ஆட்சிக்கு எதிராக நடைபெறும் மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் மூலம் இதுவரை 6100க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் பணமதிப்பு வீழ்ச்சியால் அந்நாடு முழுவதும் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் மக்கள் ஈடுபட்டு வந்தவை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான எந்தவொரு தாக்குதலும் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று ஹிஸ்புல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் நயீம் காசிம் எச்சரித்ததை அடுத்து மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றங்கள் வேகமாக அதிகரித்து வருகிறது. லெபனானில் நடந்த ஒரு ஒற்றுமை பேரணியில் பேசிய காசிம், தெஹ்ரான் தாக்குதலுக்கு உள்ளானால் அந்த குழு நடுநிலை வகிக்காது என்றும் ஈரான் மீதான புதிய போர் முழு பிராந்தியத்தையும் தீக்கிரையாக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா வளைகுடாவில் தனது ராணுவ இருப்பை அதிகரித்து USS ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் தாக்குதல் குழுவை நிலைநிறுத்தி ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை ஒரு விருப்பமாகவே உள்ளது என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தும் நிலையில் அவரது கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. ஈரானுக்கு எதிரான எந்தவொரு ராணுவ தாக்குதலுக்கும் அதன் வான்வெளி பிரதேசம் நீர்நிலைகளை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சவுதி அரேபியாவும் தனது வான்வெளிகளை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த அமெரிக்காவுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புரட்சிகர காவல்படை செய்தி தொடர்பாளர் முகமது அலி நைனி அவர்களின் விமானம் தாங்கி கப்பல் தவறு செய்து ஈரானிய கடல் எல்லைக்குள் நுழைந்தால் அது குறிவைக்கப்படும் என்று அமெரிக்காவை எச்சரித்துள்ளார். இதனை ஹம்சாரி செய்தித்தாள் மேற்கோளிட்டுள்ளது. அமெரிக்காவால் தாக்கப்பட்டால் ஈரான் பெரிய பதிலடிக்கு தயாராக உள்ளது என்றும் எரிசக்தி விநியோகத்திற்கான முக்கிய போக்குவரத்து மையமான மூலோபாய கார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றும் என்றும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் பரந்தளவில் போர் பதற்றம் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தலைநகரான பாலஸ்தீன சதுக்கத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான பதாகை தொங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் பலம் வாய்ந்த ஏவுகணைகளை குறிவைக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.